பப்பரப்பா மனோஜ் இப்போது யாருக்கும் தெரியாமல் கல்யாணமே பண்ணிட்டாரு. எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ என்னால் கீழே இறங்கி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனகாவோட அம்மா கிட்ட மனோஜ் வந்து சொல்ல, கீழே போகிற கனகாவோட அம்மா, கல்யாணம் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. கொஞ்சம் வர வேண்டியவங்கலாம் வரணும். நீங்கள் அப்படின்னு இல்லை இல்லை எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ தான் பப்பரப்பா மனோஜுக்கு கொஞ்சம் நிம்மதியே. சரி நான் தாலி கட்ட வரேன் அப்படின்னு கீழே வரும்போது திரும்பவுமே என்ட்ரி கொடுக்குற முத்து. ஏன்னா மீனா பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. பர்ஸ் எடுக்கிறதுக்காக வராரு. அப்போது பார்த்துட்டு பயந்து திரும்ப ஒளிஞ்சிக்கிறாரு. பர்ஸு தானே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கனகாவோட அம்மா கொடுத்து வெளியில் அனுப்பியாச்சு. இப்போ தாலி கட்டும்போது ரோஹிணியை நினச்சிக்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு இந்த நியூமராலஜிஸ்ட்டை வந்து கேட்குறாரு. ஐயோ தாலி கட்டு இனிமேல் நீ கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி மனசை மாற்றி இப்போ தாலியுமே கட்ட வச்சாச்சு. மனோஜும் தாலி கட்டியாச்சு. சரி தாலி கட்டவையோட கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூமராலஜி சொன்ன மாதிரி எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிறது நம்ம விஜயாவும் பார்வதியும். அவங்க 2 பேரும் இப்போ மனோஜையும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்னடா கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க பயந்து போய் மனோஜ், யார் கல்யாணம்மா அப்படின்னு, உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனியடா அப்படின்னு, முடிஞ்சிச்சுமா அப்படின்னு முழிக்கிறாரு. தூரத்துலேருந்து கனகாவோட அம்மா மனோஜை பார்த்து, மாப்பிள்ள எங்கே அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு உடனே மனோஜ் முழிக்கிறாரு. கண்டிப்பாக மனோஜ் மாட்டிக்க போகிறதில்ல. இதுக்கும் ஏதாவது சொல்லி சமாளித்து தப்பிக்க தான் போகிறாரு. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுது. இதையும் சமாளிக்க போகிறது யார் அப்படின்னா முத்து மீனா தான். என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.